இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் தண்ணி டேங்க் இது பார்த்திங்கன்னா விரிச்சல் ஓடி தண்ணி கசிவு இருக்குங்க. ஏதோ கொத்து வேலை செய்யும் பொழுது 2 டேங்க்கில் அடிபட்டிருக்கு. அதில் ஒன்று ரெடி பண்ணுறது இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஷூட்டுக்கோல் எடுத்து அந்த வீரல் ஒன்றை இடத்துல நல்லா இப்படி வச்சு அந்தாண்ட இந்தாண்ட இருக்கிற சரக்கை சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டுக்கோல் வச்சவொடனே மைல்டாக உருகுங்க. அந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணால் தான் அடுத்து மேலே ஒட்டுற மெட்டீரியல் ஒட்டும். அதனால் இந்த மாதிரி சுற்றியும் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஜாயிண்ட் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றியும் இந்த மாதிரி லைட்டாக தடவுனிங்கன்னா மேலே தண்ணி மாதிரி வருங்க. அதாவது உருகி அதை அப்படியே ஓரந்தள்ளி நல்லா மட்டமாக ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அடுத்து மேற்கொண்டு அதில் போடுற மெட்டீரியல் நல்லா ஒட்டுங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சுரண்டி விட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒட்டு போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சைடில் இந்த பிளேடு வச்சு இல்லைனா கத்தி வச்சு நல்லா சுரண்டிக்குங்க. அந்த உப்பெல்லாம் நவுந்தால் தான் நீங்கள் அடுத்து ஒட்டுற மெட்டீரியல் நல்லா ஃபினிஷிங் ஆகும். இந்த அளவுக்கு நான் ஒட்டணும். அதுக்கோசரம் பார்த்திங்கன்னா நான் சுரண்டிட்டு இப்போ இந்த மாதிரி கருப்பு ஓஸ் போர்வெல்லுக்கு யூஸ் பண்ணுற அந்த கருப்பு ஹெச்டி ஓஸில் நல்லா குவாலிட்டியான ஓஸ் எடுத்துக்கோங்க. ஓஸ் எடுத்து இந்த மாதிரி குச்சி மாதிரி நீட்டமாக அறுத்துக்குங்க. இந்த மாதிரி ஷூட்டுக்கோல் நல்லா ஹீட் ஏறின பின்னாடி எந்த இடத்துலேருந்து விரிச்சல் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கீழேருந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்தி எடுக்கணுங்க. ரொம்பவுமே ஹீட் ஏறக்கூடாது. உங்கள்கிட்ட இந்த ஷூட்டுக்கோல் இல்லைன்னா இதே அளவுக்கு இருக்கிற கம்பி இல்லது இதோட கொஞ்சம் மொத்தமான கம்பி மட்டமாக பட்டையாக திருப்பி மாதிரி தட்டி விட்டு அது அடுப்பில் சூடு பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே நல்லா 2 பக்கமும் நல்லா பிணையிற மாதிரி, அதாவது அந்த டேங்க்கில் இருக்கிற மெட்டீரியலும் இப்போ நம்ம இதை ஒட்டுற மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி அப்பப்போ பார்த்திங்கன்னா 2 மெட்டீரியலும் நல்லா இணையிற மாதிரி நல்லா நீவி விடுங்க. ஒவ்வொரு லேயராக அப்படியே அகலப்படுத்தணுங்க. பாருங்கள் இப்போ பக்கத்தில் ஒட்டுறதுக்கோசரம் கொஞ்சம் அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றியும் ஒரு லேயர் விட்டுட்டு சென்டராக பார்த்திங்கன்னா ஹெவியாக நான் ஒட்டுறேங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் நீவணுங்க. நல்லா அழுத்தி பழைய டேங்க் மெட்டீரியலும் இப்போ புதுசாக ஒட்டுற மெட்டீரியலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நீவும் பொழுது பார்த்திங்கன்னா 2மே ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த டேங்க் மெட்டீரியலும் இந்த ஓஸ் மெட்டீரியலும் ஹெச்டி 2மே ஒத்து போகும். மற்ற மெட்டீரியல் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் வச்சு ஒட்டுவாங்க. இன்னும் டேப்பு ஸ்டிக்கரு அதாவது வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க. அதெல்லாம் செட் ஆகாதுங்க. இது நிரந்தரமான தீர்வுங்க. நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள். ஒட்டினதெல்லாம் நல்லா சூடு பட்டி அப்படியே லைட்டாக அப்படியே இழுத்து நீ விட்டு அப்படியே மெட்டீரியல் டேங்க் மெட்டீரியல் மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லேயர் ஹைட் ஆகிற மாதிரி நல்லா ஒட்டிக்குங்க. ஒட்டி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அந்த கருப்பு மெட்டீரியல் நல்லா ஃபினிஷிங் ஆகிற மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆக்ஸா பிளேட் வச்சு அந்த சைடில் நல்லா சுரண்டிடுங்க. ஏன்னா இப்போ ஒட்டினது உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இதுக்கு மேலே எம்சிஎல் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்கோசரம் ஒட்டுறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா லைட்டாக அது சுரண்டி விட்டு அதில் சொரப்பு வந்த பின்னாடி நீங்கள் 30 ரூபா எம்சிஎல் வாங்கிக்கோங்க. 10 ரூபா இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நல்லா ஒட்டாது, குவாலிட்டியாகவும் இருக்காது. அதனால் 30 ரூபா எம்சிஎல் வாங்கி 2மே சரி பாதியாக பிரித்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அதில் போட்டு அப்ளை பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஸ்பீக்கர் பாக்ஸ், பிவிசி பைப்பில் ஸ்பீக்கர் டியூப் பாக்ஸ் செய்கிறது எப்படின்னு அப்லோட் பண்ணிக்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இது இல்லாமல் தண்ணி மோட்டர் சர்வீஸ், தண்ணி மோட்டர் ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணிக்க. அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ எம்சிஎல் போட்டுவிட்டு நல்லா அப்பி விட்டு கொஞ்சம் ஈரம் தடவிட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காய வச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒட்டிடும். இன்னொரு டேங்க் இது ஒட்டினதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 4 டேங்க்கும் எடுத்து ஃபிட்டிங் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு லெவலாக ஒட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.